இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. என்னன்னா கோல்ட் இஸ் கோல்ட். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாம மெயினா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை தவற விடாதீங்க. எல்லோரும் நிறைய தடவை கேட்டுக்கிட்ட வீடியோ, அதனால இன்னைக்கு வந்து நாங்க அதை வந்து ப்ரொவைட் பண்றோம். கவனமா கடைசி வரைக்கும் பாருங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இப்ப நீங்க பாக்குறாங்கன்றதுதான் நம்ம இடையில போன் வந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எங்க அழகு காவியா எங்க அழகு காவியாவுடைய ஓய்ட்டு போட்டோ பார்க்க போறோம். அப்பாவி அப்பா போட்டோ, அழகு போட்டோ, என்னுடைய போட்டோ. ஆனா என்னுடைய போட்டோ வந்து கொஞ்சம் ஸ்மாரப்பா இருக்கும். நான் வந்து சின்ன வயசு கல்யாண போட்டோ நல்லா இருப்பேன். கல்யாண போட்டோ இப்ப வரது தொடர்ந்து பாருங்க. உடைய காமிக்காது. நான் வந்து இப்போ வந்து முத எங்க வீட்டு செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு செல்லக்குட்டியை காமிக்கப்பேன். சரியா? எல்லாரும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சது. ஓகே, இங்க பாருங்க. இதுதான் சுட்டி காவியா. போட்டோக்கு ஒரு கதை இருக்கு, சொல்லவா? சொல்லு. அந்த புரோகிட்ட சொல்லு. அந்த சிவேஷ் அந்த பையன் உங்களுக்கு தெரியும், பாத்திருப்பீங்க, நம்ம யூடியூப்ல வந்திருப்பான். அந்த பையன், அந்த பையனுக்கு அந்த 2 விட கம்மி வயசு தான். அந்த பையனுக்கு இந்த பட்டுப்பாவடை போட்டு அவனுக்கு பூ வச்சு போட்டோ எடுக்கிறதா பிளான். அவன் நான் எடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டு பட்டுப்பாவடை போட மாட்டேன்னு அழுதான். ஆமா, உடனே டக்குனு எனக்கு போட்டு எடுத்து. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அவன் ஸ்டைல பாருங்க. அப்பவே சுட்டி காவியாவோட ஸ்டைல பாருங்க, கையை அப்படி வச்சு. இத பார்த்துதான் நாங்க வந்து அவளுக்கு வந்து கட்டு காவியா அப்படின்னு பேர் வச்சு. பிறந்ததுல இருந்தே கட்டு காவியா தான். எப்படி கை வச்சிருக்கா பாத்தீங்களா? கட்டா கை வச்சிருக்காளா? எங்க அம்மாவும் இப்படித்தான் கட்டான மனுஷி. அது மாதிரிதான் என் காவியாவும் கட்டு பொம்பளை. இதுல வந்து ஒரு இது வந்து ஒரு ஹாஃப் சைஸ் போட்டோ, அதையும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து நியூ என்ட்ரி. ஆனா யாருன்னு கண்டுபிடிங்க. இது என் பெரிய பொண்ணு. வாய பாருங்களேன். என் பெரிய பொண்ணு வந்து வீடியோல இப்போதைக்கு வரல. ஆனா அவளுடைய சின்ன வயசு போட்டோவை நான் உங்களுக்கு காமிக்கேன். இப்போ உள்ள போட்டோ காமிக்க மாட்டேன். சின்ன வயசு போட்டோவை பார்த்து நீங்க இது வந்து அவ எல்கேஜிக்கு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் பண்ணும்போது எல்கேஜிக்கு எடுத்த போட்டோ. ஓகேவா? இப்போ இது அடுத்து பாருங்க. இது வந்து இதெல்லாம் இங்க வைக்காது, நல்லா இல்ல. இதுவும் என் பெரிய பொண்ணு தான். இது வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்தது. என் பெரிய பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா அப்ப எடுத்தது. வீட்ல போட்டோ ஷூட் பண்ணோம். இது வீட்டுல பண்ணது. ஏன்னா எங்க வீட்டுல எங்க மாமா, இன்னொரு மாமா, இவங்களோட அண்ணன் முறை, அவங்களுக்கு பெரிய அண்ணன், அப்பெல்லாம் அவங்க வந்து கேமராமேனு. அப்பெல்லாம் வந்து போட்டோ ரோல் பண்ணி அந்த பிலிம் வாங்கி அப்படிதானே எடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்லிடுவோம். நாங்க ஸ்டூடியோ போனதே கிடையாது. வீட்டுக்கு வர சொல்லிடுவோம், வந்து வீட்டுல வந்து எடுப்பாங்க. சரியா? இது வந்து ஸ்கூல் போட்டோ. இதுல யார் இருக்கா? இதுலயும் என் பெரிய பொண்ணுதான் இருக்கா. எல்லாம் குண்டு இருப்பான், ஃபேமிலி மாதிரி. தெரியுதா? அதான் என் பெரிய பொண்ணு. படிக்கும் போது எடுத்தது. இதுவும் அவதானே? இது நானா அவளா? இது வந்து அவதான். குட்டை அவதான். ஃபேமிலியே குட்டைதான். இப்ப நானும் இன்ன வரைக்கும் லைன்ல நானும் ஃபர்ஸ்ட் தான் இருப்பேன். ஓகே ஓகே. இது வந்து இந்தாங்க, இதுதான் எங்க செல்ல காவியா இருக்கிற. சூப்பரா இருப்பா. இந்த இருக்கா வருங்க, குட்டி காவியா இந்த இருக்கலா. அப்பா மாதிரி தான் வச்சிருப்பேன். இப்படி இதுதான் எங்க குட்டி காவியா. எப்படி இருக்காடு வருங்க குழந்தையில. இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது? எல்கேஜி எல்கேஜி படிக்கும் போது எடுத்தது. அப்புறம் இது அவதான் 2nd ஸ்டாண்டர்ட். இது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்தது. பிரின்சிபல் சார் கிட்ட உட்காந்துக்கலாம். அதாவது சொல்லப்போனா பிரின்சிபல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். இவள உட்காந்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியே பிடிக்கும். ஆமா, நல்ல காவியா எங்க இருக்கா? காணும். எவ்வளவு குட்டியா இருக்கன்னு என்னைய குட்டங்கிற, நீயும் குட்டதான். பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பழைய போட்டோக்கெல்லாம் எடுத்து பாக்கும்போது. உங்க வீட்டுல இந்த அனுபவம் இருந்தா அத கமெண்ட் கண்டிப்பா. இது பாருங்க, ஒரு டிகிரி ஹோல்டர். அவங்க வந்து கிராஜுவேஷன் போட்டோ பாருங்க. பிரின்சிபல் சார் கூட யூகேஜி முடிச்சு 1st ஸ்டாண்டர்ட் ப்ரமோட், கிண்டர்கார்டன் கிராஜுவேஷன் டே அந்த இதுக்கு எடுத்தது.
இல்ல அதுல மெயினா பாருங்க, அதுல எடுக்கிறாங்க அவ கண்ணு எங்க இருக்குன்னு பாருங்க. ஆமா எங்க இருக்கு இந்த சைடு வச்சிருக்கா. சரியா? எடுக்கிறாங்க இப்படி பாத்துருக்கா இங்கிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் போட்டோ. இது யாருன்னு கண்டுபிடிங்க. யாருமா அந்த பிள்ளை? இது வந்து சுட்டி மகளோட அம்மா. அந்த பின்னாடி ஆனா இந்த ஜாடையில நானே இது வந்து +2 முடிச்ச அப்ப எடுத்தது. +2 முடிச்சு வீட்டுல இருந்தேன் அப்ப எடுத்தது. இதுல ஒரு கதை இருக்கு. இந்த போட்டோவை அப்பாவியப்பா உங்க பர்ஸ்ல பேக்ல பீரோக்குள்ள பேக்ல பத்திரமா வச்சிருப்பாங்க. இந்த போட்டோ நான் தான் வச்சிருந்தேன். அது ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க அந்த போட்டோவை. அப்புறம் மெயினான போட்டோ இதுதான். எங்க தாத்தா மீன்ஸ் சுட்டி காவியாவோட தாத்தா, அப்பாவி அப்பாவுக்கு அப்பா. 2 பேரும் ஒன்னா இருக்காங்களான்னு சொல்லுங்க. 2 பேரும் அது இன்னொரு போட்டோல பாப்போம். இது வந்து கடை, எங்க கடை பலசர கடை. அந்த கடையில வச்சு உட்கார வச்சு எடுத்தது. அப்போ இதுல எடுத்தது தாத்தா ஃபேஸ் குண்டா இருக்குமா அந்த போட்டோ. இது உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறம் எடுத்தது. இது அது கொஞ்சம் முன்னாடி எடுத்தது. இது வந்து கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுக்கு முன்னாடி எடுத்தது போட்டோ. அது வந்து அதுவும் அப்பதான் எடுத்தது. இவங்க ஃபேமிலியே குண்டு ஃபேமிலி. குண்டு. அப்புறம் இன்னொன்னு கியூட் கார்டு வரா பாருங்க. அது யாருன்னு சொல்லுங்க. இந்த பிள்ளை யாருன்னு சொல்லுங்க உறவுகளே. 1 வயசு கரெக்டா. இந்த பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. மண்டை விட்டு சுட்டி காவியா. அது அந்த போட்டோ வந்து மொட்டை போடுறதுக்கு முத நாள் எடுத்தோம். மொட்டை போட்டு காது குத்துறதுக்கு முத நாள் எடுத்தோம். முடியோட ஒன்று எடுக்கணும். போட்டோ வந்து தாத்தா. இது வந்து எனக்கு சின்ன மாமனாரு, அவங்களுக்கு சித்தப்பா, எங்க தாத்தாக்கு தம்பி. நான் வந்து எங்க தாத்தா மட்டும் தான் தாத்தான்னு கூப்பிடுவேன், தாத்தா முறை. மற்ற எல்லாரையும் மாமான்னு தான் கூப்பிடுவேன். இது கையில இருக்கிறது வந்து எங்க மதினினா எங்க சித்தி, 2வது சித்தி சென்னையில இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு. இது குட்டி பொண்ணு. இது எந்த ஊர்ல வச்சு எடுத்ததுங்க? எனக்கு தெரியல சரியா. ராஜஸ்தானா சிக்கிமா ராஜஸ்தானான்னு தெரியல. அங்க வேலை பார்த்தாங்க அவங்க சித்தப்பா. அங்க வச்சு எடுத்தது. அதாவது எங்க தாத்தாவுக்கு மக வீட்டுக்கு போயிருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் மக வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க எடுத்தது. இது வந்து சிக்கிமா இல்ல ராஜஸ்தானா தெரியல, எனக்கு சரியா தெரியல. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் போட்டோ ஒண்ணு வருது பாருங்க. இது எங்க பாட்டி, அப்பாவி அப்பாவுடைய அம்மா. சரியா? இது அவங்க தங்கச்சி, இது இன்னொரு தங்கச்சி. இதெல்லாம் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி பாத்துக்கோங்க. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஃபேமிலி போட்டோஸ். இது எதுக்கு சொல்றதுன்னா, என்னுடைய அண்ணனுடைய வளைகாப்பு. இது வர எனக்கு அண்ணன் இது உங்களுக்கே சிரிப்பு வந்துருது. அவதான் அப்படி வயிற்று ஒட்டியானது தள்ளிட்டு. அவ ஃபர்ஸ்ட் சேர்ந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இதுதான். லாஸ்ட் சேர்ந்த டான்ஸ் ப்ரோக்ராம் மெரூன் கலர். அவளுக்கு டான்ஸ் வராது. அவளுக்கு வந்து டான்ஸ் சுத்தமா வராது. ஃபர்ஸ்ட் டான்ஸ் ப்ரோக்ராம் இதுதான். கடைசி இதுதான். ஆமா, இந்த பிள்ளை டான்ஸ் ஆடி குப்புற விழுந்தது. இது வந்து காவியாதான். நீங்க எனக்கும் ஆட தெரியாது. இது வந்து அம்மாக்கு இன்னொரு பையன். அம்மாக்கு இன்னொரு பையன். இது வந்து இன்னொரு பையன். என் பெரிய பொண்ணு. சரியா? அவ 1.5 வயசு இருக்கும்போது எடுத்தது. அப்போ எடுத்த போட்டோ. ஓகேவா? அடுத்து வந்து இதெல்லாம் இந்த பாருங்க. இதெல்லாம் ஃபேமிலி. நான் அந்த சென்னையில இருக்காங்கன்னு சொன்னா, ராஜஸ்தான்ல இருக்கான்னு சொன்னா போட்டோ காமிச்சேன்னா, அந்த சித்தப்பா இவங்க தான். அவங்க கல்யாணத்துக்கு உள்ள போட்டோ. ஒண்ணு கிடக்குது. அப்புறம் இங்க பாருங்க. இது வந்து அப்பாவி அப்பா. யாரும் நம்புவீங்களா? அந்த சைடு உட்காந்துருக்கிறது அப்பாவி அப்பா. எங்க போனீங்க? மைசூர் தானப்பா? இல்லடா, பெங்களூர். ஊட்டி. ஊட்டி மேட்டுப்பாளையம். ஆமா, அது வேற. மேட்டுப்பாளையம். இது வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் தான். இது நம்ம மாமா தான். நம்ம கூட நம்ம மாமா ஒரு ஆள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் ஒண்ணா பண்ணாங்க. இது வந்து என்ன போட்டோன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் எங்க அண்ணனுடைய வளைகாப்பு. எங்க அண்ணன் மதினி. இது நானு அந்த தாம்பலத்துல வச்சு பட்டு வச்சு கொடுக்கமா வளைகாப்புக்கு எடுத்த போட்டோ. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒல்லியா சின்ன பிள்ளைங்க. முடியும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதுல இன்னொன்னு குட்டி போட்டோ காமிக்க, முடி இருக்கிற போட்டோ காமிக்க எனக்கு. இதுதான் அண்ணனும் மதினியும் வளையல் போட்டுட்டு இருக்கேன். நானு இருக்கோம். அதுல உன்னாலதான் கருப்பாயிட்டா. வந்து இதுவும் அப்பாவி அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்தது. அப்ப சட்டைய பாரு. நடுவுல நிக்கிறத வருங்க. அப்ப ஃபேஷன். அதுல நானே ஐஸ் அம்மா 3 பேருமே உள்ள போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு லூசா இருக்கு. அடுத்து வந்து சட்டை எவ்வளவு பெருசா இருக்கு. காவியா இது ஸ்பெஷலு. அப்புறம் இன்னொன்னு காமிக்க. அதை காமிச்சிட்டு இதை காமிக்கிறேன்.
நிறைய போட்டோ, எல்லாமே இந்த ஃபேமிலி போட்டோ தான். குண்டா ஆட்டோ நாகராஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம்ல. டிஸ்கிரிப்ஷன் ஆமா நான் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. அவரு முன்னாடி எல்லாம், அதாவது எப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. ஒல்லியா இருக்காரா, கல்யாணம் பண்ணல போட்டோ. நம்ம கல்யாணம் 25 வருஷம் இருக்கும் இந்த போட்டோ எடுத்து. இப்ப எவ்வளவு தடியா இருக்காரு. இப்ப இதுல இருந்து 3 மடங்கு இருக்காரு. இதேல ஏன் போட்டோ ஒண்ணு உண்டு இல்ல, அது மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து எங்க கடை, பலசர கடை. அப்பா உட்காந்துருக்காங்களா, அப்பாவே அப்பா உட்காந்துருக்காங்களா சேர்ல, பக்கத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், கடையில வேலை பாக்குறவங்க எல்லாரும் நிக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு செலிம்பா இந்த கடை. இப்ப கடை வைக்கல, விட்டுட்டோம் நாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவு சின்னங்கள். அதனால நினைவு இது, அதனால நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் இது ஸ்பெஷலா சொல்லி ஆகணும். இது வந்து சுட்டி காவியாவுக்கு அக்கா முறை, பெரியப்பா மக. இவ கையில இருக்கிறது சுட்டி காவியா. இந்த 2 பொண்ணுங்களும் என்னுடைய அண்ணன் பொண்ணுங்க. இது மூத்த பொண்ணு, இது இளைய பொண்ணு. நடுவுல ஏன் பெரிய பொண்ணு. இந்த மொட்டை போடுறதுக்கு முதல் நாள் எடுத்தது காவியாவுக்கு. மொட்டை போடுறதுக்கு கல்யாணம் முடிஞ்ச வருஷம் 2004 நாங்க வந்து 2005 பிறந்து ஜனவரியில நாங்க திருச்செந்தூர் போனோம் நானும் அப்பாவும். இது வந்து ஃபர்ஸ்ட் 2004 கல்யாணமா. அப்ப சுனாமி வந்துச்சு. அப்ப திருச்செந்தூர் போனோம். கடல் டிசம்பர் 26 அந்த போட்டோ ஞாபகத்துக்கு அது வாங்கிட்டு வந்தோம். இந்த பத்தியா உள்ள போனது அந்த டேட் போட்டுருக்கு அதுல கீழ 26/12/2004 அதிசயமானால் உண்மை. இது எங்க தாத்தா, அவங்களுடைய பழைய போட்டோ கடையில, பலசர கடை, அதே பலசர கடையில உட்கார்ந்து பக்கத்துல நிக்குது எங்க மூஞ்சி தெரியல. அவங்க ஸ்டிக்கர் ஸ்டைல் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அவங்க கால் இப்படி வச்சு. அப்புறம் இங்க பாருங்க, இது எங்க ஃபேமிலி போட்டோ. இது நானு, இது சுட்டி காவியா, அப்பாவி அப்பா, இது என் பெரிய பொண்ணு. இது வந்து சுட்டி காவியா பிறந்து ஒரு 2 வயசுல இந்த போட்டோ எடுத்தது. அப்ப நல்ல குண்டா இருக்கனா, எவ்வளவு குண்டா இருக்கு பாத்தீங்களா. வீட்டுல வச்சிருக்கேன் அந்த போட்டோ எடுத்துட்டா வெளிய இருக்குல. இது இருக்கு பாரு. அப்புறம் இது என்னன்னா, நான் 10th படிச்சப்போ ஹால் டிக்கெட்டுக்காண்டி எடுத்த போட்டோ. நம்புற மாதிரியே இல்ல, இவ்வளவு முடி இருக்குன்னு. முடி என் வயசுல, இப்போ எனக்கு இருக்கிற வயசுல நல்லா இருக்குல்ல. சின்ன பிள்ளை அழகா இருக்க மாதிரி. அந்த மாதிரி நானும் இல்ல. அப்புறம் இதுமா, இது என்னுடைய வளைகாப்பு போட்டோ. இது வந்து சுட்டி காவியா பிறந்த எவ்வளவு குண்டா இருக்காங்க பாருங்க. அப்ப எடுத்தது அன்னைக்கு வீட்டுல வச்சு எடுத்ததுதான் இது 2. ஓகேவா. அடுத்து இது வந்து வளைகாப்பு. என்ன பண்ணீங்க? ஏப்ப விட்டேன் சாப்பிட்டா ஏப்ப வராதா. இது அப்படியே க்ளோஸ்ல காமி. இது வந்து வளைகாப்பு போட்டோ. எனக்கு வளைகாப்பு நடந்தப்போ வளைகாப்புலாம் நல்லா கிராண்டா நடந்துச்சு. பட்டு பயங்கரமா நடந்துச்சு. இந்த உண்மைக்குமே சூப்பரா நல்லா பெருசா நடத்தினாங்க. கொஞ்சம் நேரம் அடிக்கும். இதுதான் எங்க பெரிய நீங்க சர்வசாதாரணமா பாத்துருப்பீங்க எல்லா வீடியோலயும். எங்க அண்ணன் பின்னாடி நிக்கிறது எங்க அப்பா. ஓகேவா. இதுவும் எங்க அப்பா பின்னாடி நிக்கி அம்மா. இது வந்து எங்க மாதிரி சித்தி. அப்போ அப்பாவே இப்ப ஆள் நல்லா இருப்பாங்க. இந்த பேரு இது வந்து எனக்கு இவங்க போடுறாங்க மாலை. அப்பாவி அப்பாவுக்கு எங்க அப்பா போடுறாங்க. அப்பா இப்ப பாருங்க எப்படி இருக்காங்க. ஆள் நல்லா. அப்ப சின்ன பையனா இருக்காங்களா. இப்பவும் சின்ன பையன் தானே. ஓ மை காட். இதெல்லாம் ஃபேமிலி ஒவ்வொருத்தரங்களா எல்லாருமே நம்ம எங்க ரிலேஷன் எல்லாருமே. இது எங்க பாட்டி, இது பெரியப்பா, எல்லா ரிலேஷன். இது எங்க அத்தை, இதெல்லாம் சொந்தக்காரங்க. இதெல்லாம் என் தம்பி. இவங்கெல்லாம் தம்பி. இது தம்பியா, இது அண்ணன். இது இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் தான. க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க ஒரு கேங்க இருக்காங்க. இந்த இருக்காங்க. இந்த இருக்குல அந்த கேங். இது என் தம்பி, இது என் தம்பி, இது எனக்கு அண்ணன், இது அண்ணன், இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட். இது ஆட்டோ நாகராஜ் மாமா. இவர்தான் கேங் லீடர். இவங்க எல்லாரும். ஓகே. இதெல்லாம் இது ஒரு மாமா. இவங்க இப்ப இல்ல. இதுல இந்த போட்டோல இருக்கிற ஒரு சில பேரு, இதெல்லாம் சொல்லு, பல பேரு இல்ல. இது வந்து என் தங்கச்சி, எங்க சித்தி பொண்ணு. இது எங்க மதினி. ஓகேவா. இதெல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்களா. இவங்க எல்லாம் இப்ப பெரிய பெரிய பையங்களா இருக்காங்க. இது வந்து வைரம் அண்ணன். இது ஆனந்த் மாமா, ஆனந்த் ஆதி மாமா. அப்புறம் வந்து அது பின்னாடி நிக்கிறது மகேஷ் மாமா. இது 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 யாரு தெரியலையே. குட்டியா இருக்கா, அடையாளமே தெரியல. இந்த ஸ்வேதாக்கா. அவர் எப்படி இருக்கானு. இது வந்து அவன் ரோஹித் மாமா, பீட்டர் மாமா மகன் பெரியவன். அப்படியா. ஓகேவா. எல்லாம் குட்டி குட்டி. இது கீர்த்தி.
இது வந்து எனக்கு தம்பி மக, அவள் இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இது எல்லாமே ரிலேஷன்ஸ். இது எனக்கு இந்த மாமா என்ன இதெல்லாம், இது நான் அந்த மாமா, சித்தப்பா. இது 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 என் தங்கச்சி. இவளுக்கு இப்போ கையில 1 வயசு பையன் இருக்கான். இது எல்லாமே ரிலேஷன். கையில எப்படிமா அதுல எங்கேயாவது உட்கார வச்சிருப்பாங்க, படுக்க வச்சிருப்பாங்க? ஆமா, ஜோக்கு சிரிங்க. இந்த இதெல்லாம் எங்க பெரியப்பா. இது ஒரு பெரியப்பா, இது ஒரு பெரியப்பா, இது சித்தப்பா, இது தம்பி. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொட்டு பொடுசுலாம் இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சாப்பாடு பாருங்க எப்படி சாப்பாடு நடக்குன்னு. இது எங்க தாத்தா. இவங்க வந்து பாம்பேல இருக்காங்க. இல்லை இப்போ பாம்பேல இருந்தாங்க, இல்லை தவறி போனாங்க. ஏன்னா இவங்களுடைய மகா வந்து எனக்கு சித்தி. எனக்கு ரொம்ப ரோல் மாடல்னா அந்த சித்தி தான். அவங்க நேம் சங்கரி. நேர்ல ஒரு தடவை வருவாங்க. நான் கண்டிப்பா வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். சங்கர் சித்தி எனக்கு ரோல் மாடல். ஃபேமிலிக்கும் சரி, கேரக்டரையும் சரி, எல்லாமே எனக்கு ரோல் மாடலா பார்த்து பார்த்து வளர்ந்தது அந்த சித்தியை தான். ஓகே, இப்போ வந்து எல்லாம் காமிச்சிட்டேன். ஒரு மெயின் போட்டோ ஒன்று காமிக்க போறேன். இதுக்காண்டி தான் நீங்க காத்து இருக்கணும். ஓகேவா? மெயின் போட்டோ பாருங்க. பாத்தீங்களா? யாரு? நடிப்பு அரக்கன் SA சூர்யா சார். அவங்க கூட அவங்க கூட நிக்கிறது. இது இந்த இப்படி நின்னு போட்டோ. ஏன் நான் மத்ததெல்லாம் மறைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது தேவையில்லை நம்மளுக்கு. பசங்க தான், நம்ம பசங்க தான் இல்லைங்கள. இருந்தாலும் அவங்க வீடியோ அவங்க காமிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்களோ படலையோ தெரியல. அவங்கள்ட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கல, அதனால அவங்கள நாங்க காமிக்கல. ஓகேவா? சிலவங்க விருப்பப்படுவாங்க, சிலவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதனாலதான் இது வந்து அப்பாவி அப்பா வந்து ரீசன் நான் ரீசன் சொல்லிடுறேன். அப்பாவி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் போது அப்பாவி அப்பா தான் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்பாவி அப்பாவுடைய 3வது அக்கா சென்னையில இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் SA சூர்யா இவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ இப்படி பேசிட்டே இருக்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்துல ரசிகர் மன்றத்துக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என் மச்சனை இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்காமலே எங்க சித்தப்பாவே வந்து இவங்க அட்ரஸ் போட்டு எல்லாம் இது பண்ணி தலைவர்னு போஸ்டிங் போட்டு வீட்டுக்கு இது வந்துருச்சு, லெட்டர் வந்துருச்சு. அந்த இதுலதான் சூர்யா போய் பார்த்தாங்க, பேசினாங்க, நல்லா க்ளோஸா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக சின்ன பசங்க எல்லாம் முன்னாடி வர ஆரம்பிச்சாங்க. சரி ரைட், அவங்கள்ட்ட நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் தொழில் நம்ம அதுல இருக்க முடியல, ரசிகர் மன்றத்துல இருக்க முடியல, நான் பின்னாடி இருந்து நான் எல்லாம் பண்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அவங்கள்ட்ட படிச்சுட்டு பசங்களுக்கு வளர்த்து விட்டுட்டு அப்பாவே இப்ப நைஸா நவுந்து வந்துட்டாங்க. ஆனாலும் இப்பவும் போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் அந்த குரூப்ல எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. பொறுப்புல இல்ல, சரி பொறுப்புல இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விலகிட்டாங்க. SA சூர்யாவுடைய அந்த ரசிகர் மன்ற அந்த போட்டோ கூட அது சொல்லுங்க, முழு காரணத்தையும் சொல்லுங்க. அது நம்ம இப்ப வந்து நம்ம மருமகன் ஒப்படைத்தாச்சு. GK பாண்டியன் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுக்குனாலும் கூப்பிடுவாரு, மாமா நீங்க வாங்க மாமா வாங்க கூப்பிடுவாரு. நான் டைம் இருந்தா போவேன். ஆனா நடிப்பு அரக்கம்னா அவர் நடிப்பு அரக்கம் தான். ஏன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, சரி நம்மளுக்கு வயசாயிட்டு இனிமே அவங்க பாக்கட்டும் அப்படிங்கறதுக்காண்டி அவங்களுடைய, அதாவது மாப்பிள்ளையோட செயல்பாடு நல்லா இருக்கு. அதனால அவங்க பாக்கணும். GK பாண்டி வந்து இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல. மருமகன் தான் எனக்கு, எங்க மதுரை மகன் தான், அவனும் நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால சரி பாப்போம் நம்ம எப்படி இருக்கும்னா. உண்மைக்குமே இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப இது. ஏன்னா இவங்க கூட நின்று இவ்வளவு சர்வசாதாரணமா எடுத்துக்கோன்னா அது பெரிய விஷயம். எப்படி அவட்ட பேசும்போது எப்படி இருந்துச்சு? அது அவளை எங்க பேச விட்டாங்க, அவ்வளவு கூட்டம் இல்ல. இந்த போட்டோ எடுத்து எங்கன்னா தென்காசியில வச்சு எடுத்தோம். தென்காசியில இந்த போட்டோ எடுத்தோம். தென்காசிக்கு வந்திருந்தாரு, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு. அங்க வச்சு அவரை பார்த்து பேசி நாங்க இருந்து ஒரு 10-20 கார்ல போயிருந்தோம், போய் எடுத்து வந்தோம். ஆனா அவரு மறந்துருச்சு எனக்கு. கூட்டம் வேர்வை 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். நம்ம கல்யாணம் பிறகு தானே 15 வருஷம். அப்ப தாத்தா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த புதுசு தாத்தா வந்து பிறந்திருக்கு. நடிப்பு அரக்கம் தான் உண்மைக்குமே. அதே போல SA சூர்யா சாரை வந்து நாங்க இன்னொரு வாட்டி நாங்க பாக்கணும், பேசணும், அவங்க கூட நின்று போட்டோ எடுக்கணும், சுட்டி காவியா கூட நின்று எடுக்கணும். அப்புறம் அப்ப உள்ள படங்கள் இப்ப உள்ள படங்களை பத்தி அவங்ககிட்ட பேசணும். படம் நல்லா அடுத்து நாங்க பார்க்கும்போது அது வந்து வீடியோ போடுவோம் பாருங்க. அது வந்து உங்களால தான் நாங்க பார்க்கணும். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆதரவு, நீங்க எங்களுக்கு எப்படி கொடுக்கற ஆதரவு பொறுத்து நாங்க அவங்கள போய் பாக்குறதுக்கு அந்த பலாபலன் கிடைக்கணும். எங்களுக்கு நல்ல ஹைட், ஆமா ஹைட்டா இருப்பாரு. உட்காந்து பேசணும், 2 வார்த்தை
அவரை இது நாங்க பார்க்கும்போது இசை படம் ஷூட்டிங்ல இருந்தாரு. இசை படம். சரி, சரி. கொடைக்கானல்ல செட் போட்டிருந்தாங்க மேடம். எப்பா அவருக்கு நீ எவ்வளவு இருப்ப ஹைட்ல? சோல் இருக்கு அவ்வளவுதான். அதை எடுத்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நம்ம இப்போ வந்து ஹைலைட்டா நடிப்பு அரக்கணை காமிச்சாச்சு. ஓகேவா? இதுல குட்டி குட்டி போட்டோ. அப்பாவி அம்மா அப்பாவி அம்மா இல்ல, அது அப்பாவி அம்மாவே கிடையாது. இதே ஸ்டாண்ட் சைஸ் அத காட்டு கேட்டாங்க. இதுக்கு கேட்டாங்க. யார் ஓ போட்டாவா? அதுக்கு எடுத்து எல்லாமே பழையது. இன்னும் இருக்கு, இன்னும் போட்டோ, இன்னும் ஒரு ஸ்பெஷல் போட்டோ ஒண்ணு இருக்கு. அத கையில மட்டும் கொடு. அது இல்ல பெரிய ஆல்பம். பார்ட் 2 வரும் பாருங்க. பார்ட் 2 வரும், கவனமா கண்டிப்பா பாருங்க. இதுக்கு கொடுத்த ஆதரவை இந்த போட்டோக்கும் கொடுங்க. இதுதான் மெயின். ஏன்னா இது ஃபீலிங்ஸ் பாட்டு பாட்டு அப்பமே இப்பதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. நாங்க அப்பமே ஃபீலிங்ஸ். ஹலோ காப்பிரைட் வந்துற போகுது. அது எப்படி வரும்? நம்ம இல்ல இப்போ வேற ரூல்ஸ். ஆமா, இப்போ நம்ம பேசத்தானே செய்றோம். ஓகே, இப்போ வந்து இத பாருங்க. இது அடுத்த பாட்டுல வரும். சரியா? இது வந்து என்னதுன்னா எங்களுடைய கல்யாண போட்டோ. சுவாரஸ்யமா இருக்கும், தவறாம பாருங்க. அதுல ஒரு மேட்டர் இருக்கு, அதுல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. அத கண்டுபிடிங்க, தவறா நினைக்காதீங்க யாரும். அது ஒரு காமெடிக்கு தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல இந்த போட்டோ பார்க்க தவறாம பாருங்க. ஓகே, பாய்.